வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியலமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். மக்களுக்குரிய உரிமைகளை இந்த அரசாங்கம், ஆளுகின்ற அரசாங்கம் முழுமையாக அவர்களுடைய இடத்தை கைப்பற்ற வேண்டும், உடைமைகளை முழுமையாக எடுக்க வேண்டும் என்பதற்குரிய சுயநலமான ஆட்சி அமைப்பை இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு கைக்கூலியாக முழுமையாக வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு என்னுடைய பதிவு. இது மக்களிடையே ஒவ்வொரு நிலத்தையுமே திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய அளவில் சாதுரியமாக எடுத்து கொண்டிருக்கின்றது. அதற்குரிய சான்றாக என்னுடைய சொந்தங்கள் என்று பொய் வேஷம் போட்டு கொண்டிருப்பவர்களும் இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்றக் கழகமும் முழுமையாக என்னுடைய நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக கடந்த 10 ஆண்டுகளில், அதிலும் இந்த 5 ஆண்டுகளில் என்னுடைய இடத்தில் நான் எந்த ஒரு அங்கீகாரமாக ஒரு மின்சார இணைப்பையோ அல்லது அங்கு வீடு கட்டமைப்பு ஏதாவது செய்வதற்கோ அல்லது கோவிலை கொண்டு வந்து அங்கு கட்டுவதற்கோ எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் பல தடங்குகளை மீண்டும் மீண்டும் கொடுத்து நான் ஒரு டென்ட்டில் வாழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக நீங்கள் மக்கள் ஆதரிக்க போகிறீர்கள் என்பதை இங்கு என்னுடைய பதிவு. இது என்னுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டதல்ல. என்னை போன்று எத்தனையோ மக்கள் இங்கு நிலத்தை பறிகொடுத்து கொண்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடிமைகளாக, பினாமி நிறுவனங்களாக மாற்றப்பட்டு எத்தனையோ இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று வெள்ளக்கோவிலில் இருக்கக்கூடிய என்னுடைய நிலம் முழுமையாக என்னுடைய பேரில் பட்டா, சிட்டா மற்றும் சப்டிவிஷன் செய்து 15 வருடங்களாக என்னுடைய பேரில் முழுமையாக அங்கீகரிக்கப்பட்ட அந்த இடம் இன்றைக்கு முழுமையாக அந்த இடத்தை ஆக்கிரமி செய்ய வேண்டும். அதை சார்ந்து ஒரு 50 ஏக்கர் முழுமையாக வருகிறது என்று தெரிந்து கொண்ட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் குறைந்தது ஒரு 20 வருடங்களாக பின்தொடர்ந்து வந்து மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தம் செய்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய போலியான சொந்தங்களும் இதற்கு உறுதுணையாக மிகப்பெரிய அளவில் அதற்குரிய ஒரு கூட்டணி அமைப்பாக அமைத்து கொண்டு எனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கும் என்னுடைய இடத்தில் ஒரு எந்த விதத்திலுமே நான் அங்கு ஒரு வீடு கட்டமைப்பு அமைக்க முடியாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு அனைத்து வகையிலுமே நிராகரிக்கப்பட்ட பெண்ணாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய சூழ்ச்சி வழியை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றது. போன அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் போது நேரடியாக மின்சார இணைப்பு வாங்கப்பட்ட அனைத்துமே துண்டிக்கப்பட்டு முழுமையாக என்னுடைய அங்கீகாரம் அனைத்துமே இங்கு இந்த 5 ஆண்டுகளில் செயலற்ற திறனாக கொடுத்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்க வேண்டுமா என்று மக்களாகிய நீங்கள் மட்டுமே தீர்மானிக்க வேண்டும்.